இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்கே தங்க மாளிகை. எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம வீட்டுக்கிட்ட ஒருத்தவங்களுக்கு சீர் செய்யணும்னு சொன்னாங்க, கூட வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க முன்னாடியே வந்துட்டாங்க. நான் இப்போ தான் போகிறேன். வேலை முடிச்சுட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பஸ் பிடிச்சி போனோம்லாம் லேட் ஆகிடுச்சு. அவங்க முன்னாடியே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அவங்க கூட. ஏன்னா ஏற்கனவே இந்த கடையில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு தெரியும், கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும்னு வர சொன்னாங்க. மற்றபடி நம்ம அவ்வளோ பேர் ஆளுலாம் இல்லை, தாய்மாமா சீர் வாங்குற அளவுக்குலாம். சரி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு போன உடனே மங்களகரமாக காமாட்சி விளக்கு தாங்க பார்த்தோம். இன்றைக்கி என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 235 ரூபா 1 கிராம் வெள்ளி. வெள்ளியில் தான் பார்க்க வந்தோம். கோல்டு வாங்குற அளவுக்குலாம் இப்போதைக்கு பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது பக்கத்தில் பார்த்துட்ருக்காங்களா அவங்க தான். நான் வந்து சும்மா நம்ம வேடிக்கை பார்க்குறவங்க தான், நம்மனா வாங்குவா போகிறோம் அப்படின்ற மாதிரி தான். இந்த ஆடி மாதத்தில் அதுவும் வெள்ளி வாங்கினா நிறைய தங்கம் சேரும்ன்றது ஐதீகம், நம்பிக்கையாக நம்பப்படுது. எனக்கு ரொம்பவே செட் ஆகுங்க. அதுவும் நீங்கள் எதனா நகை வாங்குறீங்க இல்லை வெள்ளி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக குளிகை நேரத்தில் வாங்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தாய்மாமன் சீர் செட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கான வெட்டிங் செட்டு, அதான் செட்டாக கொடுப்பாங்க. இது பாருங்கள், குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, அதுக்கப்புறம் குங்குமச்சிமிழ், ஒரு பெல்லு, எல்லாமே வந்து செட்டாகவே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தனம், அது பாருங்கள், சந்தனம், பெல்லு, சந்தனம் வைக்கிற அந்த இது ஒரு தட்டு, ஒரு குங்குமச்சிமிழ் தான் அவங்க வாங்கியிருந்தாங்க. ஒரு காமாட்சி விளக்கு, ஒரு குத்து விளக்கு, பில்லு வாங்கிக்கிட்டு கீழே வந்திருக்கோம். கீழே எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓனர் இருக்கார். ஓனர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கவுண்ட், அதாவது ஜிஎஸ்டி அதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் பண்ண சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக இங்கே வாங்குறதுனால. இது பார்த்திங்கன்னா இது கோல்டு கிடையாதுங்க, இது வெள்ளி தான். வெள்ளியில் கோல்டு பிளேட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இப்போதைக்கு இந்த ஆடி மாதத்துக்கு தேவையான நிறைய பேர் வந்து ஆடி மாதத்தில் அம்மன் சிலை, விநாயகர், முருகர், இங்கே எல்லாமே பெருமாள், வள்ளி தேவையான அந்த மாதிரி மயில், மீன் பாருங்களேன், 2 மீன் வந்து இப்போ வெள்ளிலே வந்திருக்கு. அப்போல்லாம் வந்து மீன் வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு வாங்க இல்லையா, மச்சாவதாரம் அப்படின்ற மாதிரி. எல்லாமே சங்கு, துளசி மாடம், வாழைக்கன்று, நான் உங்களுக்கு வாழை மரம் காமிக்கிறேன் பாருங்களேன். அவ்வளோ சூப்பராக எல்லா வெரைட்டியுமே வச்சுருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, இதெல்லாம் கூட வெளியில் இருக்குமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான். பிள்ளையார் பாருங்கள், எல்லா எடையிலையும் வெரைட்டிலையும் 10 கிராம்லேருந்து 5 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எல்லா வெள்ளி பொருட்கள் நான் சொல்கிறது பாருங்கள். கம்பல் ஜிம்க்கு எல்லாமே வெள்ளி தாங்க. உங்களுக்கு இது வந்து நீங்கள் இந்த மாதிரி கோல்டு பிளேட்லேயும் வாங்கிக்கலாம், இல்லை வெள்ளிலையும் நார்மலாக வெள்ளி கலர்லேயும் வாங்கிக்கலாம். இது வந்து கோல்டு கலரில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எப்படி சொல்கிறது, செயின், நெக்லஸ்ஸு, ஆரம், இது பாருங்கள் வெள்ளியில் இருக்குது. உங்களுக்கு செட்டு கூட காமிக்கிறேன் பாருங்களேன். வெள்ளிலே நெக்லஸ், ஆரம், நெத்திச்சுடிலேருந்து எல்லாமே. இது கோல்டுங்க. கீழே கோல்டு செக்ஷனு. நமக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் பில்லு இங்கே தான் வந்து போடணும். அப்படியே போடும்போது சும்மா உங்களுக்கு காமிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1.5 சவரன், 1 சவரனுக்குள்ளே தான். இங்கே இருக்கிற செட்டு எல்லாமே 10 சவரங்க. நெக்லஸ்ஸு, சோக்கர், ஆரம் எல்லாம் சேர்த்து 10 சவரம் வருது, 12 சவரம் அவ்வளோதான் வருது. ரொம்ப ஆனால் பார்வையாக நல்ல லுக்காக மேலே இருக்குது பாருங்கள். எம்பிட்டு பெருசாக இருக்குல்ல, அழகாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு அதுக்கு ரொம்ப தூரம். நம்ம வாங்க வந்த டிபார்ட்மெண்ட்டு வேறு, இருந்தாலும் சும்மா நம்மனா வாங்குவா போகிறோம், பார்த்துட்டு போவோமேன்ட்டு தான். இது வந்து டாலருங்க. மெயினாக அங்கே பாருங்கள், விசில் டாலர் வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா விசில் டாலரு, ஹோம் டாலர், மயில், நிறைய இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டாலர் வந்திருக்குங்க. உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் நான் காமிச்சிட்ருக்கேன், நாங்கன்னா வாங்குவா போகிறோம் அப்படின்னா, எப்போயாச்சும் நம்ம வாங்க மாட்டோமா, ஏழைக்கெடுத்த எள்ளுருண்டையில் அட்லீஸ்ட் ஒரு மூக்குத்தியாச்சும் வாங்குவோம்ல, அப்போ வாங்க போகும்போது நீங்கள் கண்டிப்பாக திங்கக்கிழமை இல்லைனா குளிகை நேரம், அது எந்த நாளாக வேணால் இருக்கட்டுங்க, குளிகை நேரத்தில் கண்டிப்பாக போய் நகை வாங்குங்க. குளிகை நேரத்தில் நீங்கள் எது செஞ்சாலும் ரிப்பீட்டடாக உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக குளிகை நேரத்தில் 1 கிராம் வெள்ளியாச்சும் வாங்கி கண்டினியூவாக பழக்கப்படுத்துங்க. உங்களுக்கு தங்கம் சேர 100% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொண்டு வருவீங்க. நீங்கள் அட்லீஸ்ட் 1 கிராம் வாங்குங்க. அப்புறம் சொல்லுவீங்க, என்ன நினச்சி யோசித்து பார்ப்பீங்க, இந்த வீடியோ பார்த்து தானே நம்ம வாங்கினோம், நம்மளுக்கு இப்படி சேர்ந்துருக்குன்னு. கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.